தமிழகத்துடைய ஊடகங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்கோம், தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், தொடர்ச்சியாக கழுவி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் அவங்க திருந்தின பாடு கிடையாது. இந்த தினசரி நடக்கக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளை எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதன் மூலமாக அவங்க செய்ய நினைக்கக்கூடிய அந்த நெரேட்டிவ், அதன் மூலமாக அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நான் பார்க்கறது இல்லைங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க, யாருமே பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை பார்த்து எத்தனையோ மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அதனால தானே இவங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த விவாத நிகழ்ச்சி அமைப்பாகட்டும், அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகட்டும், அதை எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன தலைப்பு வைக்கிறாங்க, அதற்கு என்ன தம்ப்நெயில் வைக்கிறாங்க, யாரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, யார் பேசுகிற போதெல்லாம் அந்த நெறியாளர் இடைமறிக்கிறாரு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அத்தனைக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தமிழக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் அத்தனை பேருமே திமுக ஆதரவாளர்கள் மட்டும்தான். அத்தனை சேனல்களும் திமுக ஆதரவு சேனல்கள் மட்டும்தான். அதனால தான் திமுக ஆட்சியை கட்டி காப்பாற்றும் பொறுப்பை இன்னைக்கு தமிழக மீடியா தான் முன்னாடி நின்று செஞ்சுட்டு இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கு ஆகச்சிறந்த பலம் என்ன அப்படின்னா, அவங்க மீடியாவை ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. திமுக என்ன நினைக்குதோ அது மட்டும்தான் இன்னைக்கு தமிழக மீடியாவில் செய்தியாக வரும். அதுதான் இன்னைக்கு டிவியில் விவாதம் செய்யப்படும். அதற்கான சமீபத்திய உதாரணம் கடந்த 2 நாட்களாக இங்கே விவாத நிகழ்ச்சிகளில் அவங்க பேசுறது. மதுரையில் அமித்ஷா போனார். அமித்ஷா திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சார். அதற்கு பதிலடியாக சேலமில் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசுறார். கூடவே அண்ணாமலையோட பிரஸ் மீட். இந்த 3 தான் கண்டென்ட். இந்த 3லையும் திமுகவுக்கு ஆதரவான கண்டென்ட் எது அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. மதுரையில் அமித்ஷா பேசும்போது என்ன சொன்னார்? இங்கே தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அந்த நிதிகளை இவர்கள் மடைமாற்றி விடுகிறார்கள், திட்டங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு முதல்வர் ஒரு பதில் சொன்னார். இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதை பாஜகவுக்கு எதிராக காயின் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க. இரண்டாவதாக அந்த கீழடி விவகாரம். கீழடி விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக பாயிண்டாக சொன்னார் என்ன நடந்திருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேள்விகளை யார் கேட்டிருக்காங்க, அதற்கு இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டோம், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறதே உள்நோக்கம் அப்படின்னு கற்பிப்போம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ யாராவது தமிழ் தொன்மையான மொழி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நானும் நீங்களும் பேசிக்கிறது வேற, ஆனால் டாக்குமெண்ட்டாக வைக்கிறது வேற. ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம வைக்கிற போது அதில் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தானே பெருமை. அது காலங்காலமும் நிற்கும் இல்லையா? அதைத்தானே செய்ய சொல்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்பதையே நம்ம விரும்பலை அப்படின்னா, என்ன நீ கேள்வி கேட்குறியா, என்னுடைய தொன்மையை கேள்வி கேட்குறியா அப்படின்னா, அப்போ நம்ம தொன்மை, தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் கலாச்சாரம் தான் மூத்தது அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம கிட்ட எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு, தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே திமுகவுடைய நோக்கம். அது அரசியல் பண்ணுவதன் மூலமாக பாஜகவை வில்லனாக காட்ட முடியும். பார்த்தீங்களா, தமிழர்களுக்கு எதிரி, தமிழுக்கு எதிரி அப்படின்னு காட்டுறது தான் இவங்களுடைய நோக்கம். அதற்காகவே வேண்டுமென்றே இவர்கள் அந்த அறிக்கையில் ஏதாவது குறை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த அரசியல் எல்லாம் பாஜகவுக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் திமுக. அப்படி செஞ்சா தான் அது திமுக. அடுத்ததாக அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட். எத்தனை விஷயம் சொன்னார் அண்ணாமலை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? அதிமுக கூட்டணி பற்றி அண்ணாமலை கருத்து சொல்லிட்டாரு. அண்ணாமலை என்ன சொன்னார்? சார், அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்குற போதே அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் நீங்கள் கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன கேட்டால் நான் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அதனால் இது கட்சி தலைவர்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இதற்கென்று தலைவர்கள் வருவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, நான் ஏதாவது சொன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா சொன்னார். இதுல எங்கிருந்து அதிமுகவுக்கு எதிராக பேசிட்டாரு? இதுல எங்கிருந்து கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாரு? அந்த கூட்டணி விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தானே அண்ணாமலை பதவி விலகினாரு. ஆனா இவங்க என்ன பில்டப் பண்ண நினைக்கிறாங்க? எப்படியாவது இந்த கூட்டணி உடைக்கணும். இதை முன்னாடி நின்று செய்யறது யாருன்னா நம்ம தமிழக மீடியா. அவங்க தான் எப்படியாவது அதிமுக
பாஜக கூட்டணியை ஒட்டைக்கணும்டா அப்படின்னு பிளான் பண்ணி அதிமுக காரங்க இன்டர்வியூ கொடுக்கிற போது பாஜக பத்தி கேட்கறது, பாஜக காரங்க இன்டர்வியூ கொடுத்தா அதிமுகவை பத்தி கேட்கறது, இவங்க சொன்னதை அவங்க கிட்ட போய் கேட்கறது, அவங்க சொன்னதை இவங்க எடுத்துட்டு வந்து கேட்கறது, இவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு டிவியில விவாதம் பண்றது, அதை வச்சு ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. இதைத்தான் மக்கள் கிட்ட இவங்க திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாது. காசுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்னைக்கு தமிழக ஊடகங்கள் இருக்கு, தமிழக நெறியாளர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே கிடையாதா? ஏன் அமித்ஷா வந்து இதை மட்டும் தான் பேசினாரா? தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதுன்னு பேசினாரே, டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு பேசினாரே, அதை பத்தி விவாதம் பண்ண வேண்டியதானே? அதற்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் பதில் சொன்னாரா? அந்த டாபிக்கையாவது எடுத்து பேசினாரா? ஏயா பேசலன்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த செய்தி மக்களுக்கு போய் சேரக்கூடாது. அதுதான் இவங்களுடைய நோக்கம். அதே அமித்ஷா நாங்கள் 6,50,000 கோடிக்கு மேலே நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், ஆனால் இவங்க நிதியே கொடுக்கலங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரே, அதை எடுத்து பேச வேண்டியது தானே? அதை எடுத்து திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது தானே? இங்கே பாருங்க, அவங்க இவ்வளவுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 6 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பணமே வரலன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம் இல்லை? ஏன்னா அதை கேட்டாதான் உண்மை இங்க தெரிஞ்சு போயிருமே, மக்கள் விழிப்படைஞ்சிருவாங்களே. அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறுக்கணும்னா அது பொய்னா நீங்க ஒரு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். அமித்ஷா 6 லட்சம் கோடின்னு சொல்றாரு, அது பொய். கொடுத்தது 5 லட்சம் கோடி தான். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 1 லட்சம் கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு. முடிஞ்சு போச்சா? சிம்பிள் தானே. அதுக்கப்புறம் நம்ம அந்த 1 லட்சம் கோடி என்ன ஏதுன்னு நம்ம அதை பேசிட்டு போகலாம். ஆனால் இவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. தமிழகத்தை வஞ்சிக்கிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே தொடர்ந்து கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அத்தனை பேரும் பேசி 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 மக்களை ஏமாற்றணும். அது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதைத்தான் இன்னைக்கு ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பேசினதை வந்து அப்படியே திரிச்சு அவர் வந்து பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துமா? என்ன பிரச்சனை ஏற்படுத்துது? அது அவருடைய கருத்து. என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படின்னு தெளிவாக தான் சொன்னார். அண்ணாமலை பேட்டியை யாருமே பார்க்க போறது கிடையாது. அதிமுக காரங்க வந்து அண்ணாமலை பேட்டியை முழுசா என்ன சொன்னாருன்னு பார்த்துட்டு இருக்க போறாங்களா? பாஜக இருக்கிறவங்களே வந்து அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு தெரியாம தான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து இவங்களுக்கு வசதியாக அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாருன்னு ஒத்தவரி செய்தி போட்டு அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை எடுத்துட்டு கொண்டு போய் அதிமுக காரங்கட்டையும் திமுக காரங்கட்டையும் வந்து கேள்வி கேட்டு அந்த பதிலை வாங்கி அதை வச்சு விவாதம் நடத்துறது. இந்த அரசியலை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா காலம் முழுவதும் நம்ம எல்லாம் முட்டாளா இருப்போம். அப்படி இருக்கணுமாங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. நன்றி.